சொல்லு. ஒன்று. ரெண்டாவது அது ஓகே தான். முள்ளுலாம் ஓகே தான். மீன் குளன்னு இருக்கும். ஆமாம், மீன்லாம் அருமையாக இருக்குமா. மீன்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. செம்மையை விட்டுட்டாங்க. ஆமா, அது வேஸ்ட்டுமா. அது சும்மா எடுத்த தான். நான் என்ன மாதிரி மீன் தெரியுமா இது? சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு. இது என்ன விஷயம்னா, நான் சொல்கிற மாதிரி இந்த மீனை கழுவுங்க. சுடுதண்ணி வீட்டுக்கு போனோடனே சுடுதண்ணி வச்சு மீன் சுடுதண்ணி இறக்கிடுங்க. கீழே ஒரு சின்னதாக பெரிய பாத்திரத்தில் வச்சு இறக்கிடுங்க. சுடுதண்ணிங்க மீனை கழுவக்கூடாது. பச்சை தண்ணியில் அப்படி சுத்தத்தில் அப்படியே கொட்டிடுங்க. எடுத்து சுத்தத்தில் போடுங்க. சூடு ஆறின உடனே மீன் கல் மாதிரி ஆகிடும். வெட்டும்போது பாரு. இன்னும் இதில் ஒன்றும் தெரியல உங்களுக்கு. இதா இந்த மீன் உயிரோடவே இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். காட்டுறேன். எனக்கு இதுதான் காட்ட முடியும். இதான் ஒன்று இருக்கா. பரவாயில்ல, இப்போ எப்படி மேல் நினைக்கிறேன். சுத்தலில் போட்டிங்கன்னா கல் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உறக்கிறது போடுங்க. அப்புறமா பஸ்ஸில் கழுவிட்டு மறுபடியும் பஸ்ஸில் கழுவிட்டு இந்த மீன் எவ்வளோ மேல் நினைக்கிறேன். குழம்பு வச்சா சங்கரா மீன் குழம்பு சிக்கிக்கிறோம். ஃப்ரை பண்ணால் மீன் நல்லா இருக்கும். பொடி முள் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்களுக்கு முள் இருக்கிற மட்டும் தெரியும். அவள் தானே. சரி சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீடெல்லாம் கரெக்டு, எல்லாம் பக்கா. மீன் எல்லாம் ஓகே தான். இது வெட்டும் போதே குழந்தை இருக்கும். இதுதான் விஷயம். அது இன்னொன்று. அதுக்கு தான் அந்த ஃபார்முலா. சுத்தண்ணி நாலாயிரமா சாப்பிட்டு பாரு. இந்த மீன் அவ்வளோதான் போவோம். இந்த மீன் அவ்வளோதான் போவோம். நான் சொன்ன ஃபார்முலா ஃபாலோ பண்ணா மீன் எப்படி பண்ண பாரு. அப்படியே கல் மாறிப்பா மீன். ஓகே, கவர் இருக்குங்களாம்மா? லைஸா கொப்பு ஸ்மெல்லு. குடல் மீன் நல்லா இருக்குல்ல. இது பேமெண்ட்லாம் யார் தருது? எதுக்குண்ணா? மீன் தரல. அது இந்த மீன் பாட்டி இந்த மீன் பாட்டி இந்த மீன் எடுக்கிறாருல. இந்த மீன் பாட்டி வந்து இப்படி எடுத்து போறாருல. இப்படி எடுக்கிற மாதிரி சந்தேகப்படுறாரு. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. அவர் தான் மீன் வெட்டினவன் ஒரு ரூபா கணக்காக போட்டா பீஸ் வராது. மீன் வெட்டுறவன் அதுவும் என் தம்பி தான் வடிதான். சொன்ன மாரி 13 கிலோ மீன் 22 பீஸ் தான் வந்துச்சான். இது என்ன ஒரு 5 கிலோ இருக்குமா? அவ்வளோதான் இருக்கும். அந்த மீன் மட்டும் இதில் ஒரு பீஸ் எவ்வளோ வந்தது? ஏன் அவ்வளோ கம்மியாக வந்தது? சைஸ் கணக்காக போட்டுருக்கானுன்னு சொல்கிறாரு. அது கணக்குனா எப்படின்னா அவ்வளோ கம்மியாக வரும். அதுவும் எங்கள் தம்பி தான் வடிக்கான். குமார் தான் வடிக்கிறான். அவ்வளோ அதுமாதிரிலாம் பண்ண மாட்டாரு. திரு வேலைமான்னு ஒருத்தர் இங்கேருந்து பெசன் நகர் ராபிட்டில் வராங்க. அவ்வளோ 150 ரூபா. ராபிட்டோ வாங்க. ராபிட்டோ கிடையாது. இதான் சவாரி கிடைச்சிச்சுன்னா சவாரியிலே போகிறாங்க. 3 நாள் காசு அனுப்பணும்லாம். ஆமாம்ப்பா, வந்து கேட்டமா போச்சு. என்ன 3 நாள் காசு வரணும்? என்ன வேணா காலா பார்க்கல. நான் கூகுள் பேல எப்பவுமே இருந்தா இருக்கும்ல.
நான் கவனிச்சுன்னா வந்து சின்ன நான் உடனே போட்டுருவேன். ம்